ஸ்கின் கேர் கூட பண்ணிடுவோம். ஆனால் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஒரு ஒரு சின்ன ஒரு வைட்டமின்ஸ் கரெக்டாக போடணுன்னா அந்த டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்க மாட்டோம். எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுறது வந்து கிட்ஸ், எது கரெக்டோ அதை பண்ணுறது தான் அடல்ட்ஸ் இல்லையா? நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சின்ன வயசில் நினைப்போமோ அதே மாதிரி எல்லா டாக்டர்ஸும் கரெக்டு கிடையாது. நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் மைண்ட் அண்ட் மாம் அண்ட் லைஃப் ஃபர்டிலிட்டி கிளினிக்கோட சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பத்மினி ஜானகி. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் கண்மணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி உங்களை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் பிஸ்னஸ் பற்றியில் நீங்கள் நிறைய வந்து டாக்ஸ் ஆகட்டும், மோட்டிவேஷன் டாக்ஸ் ஆகட்டும், விமன் ஹெல்த் பற்றி நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்க. தென் பர்டிகுலர் ஏன் விமன் ஹெல்த் பற்றினா சும்மாவே வந்து நெக்லெக்ட் பண்ணுற ஒரு டாபிக், பட் அதுவே நீங்கள் ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணி உங்களுக்கு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக அது ஜாப் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆனால் அதை குவிட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் ஆப் மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம், பிஸ்னஸ்க்குமே 1000 வழி இருக்குது, ஆனால் ஆப் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிருக்கீங்க. தட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஷூர். ஐ திங்க் ரொம்ப நார்மலாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலுமே கூட எப்பவுமே ஐ ஹேட் அ வெரி ஆண்டர்ப்ரெனூரியல் மைண்ட் செட். நான் வந்து என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அது சூப்பராக பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பர்டிகுலராகவே இருப்பேன். என்கிட்ட கொடுத்தா அது பெஸ்ட்டாக பண்ணணும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு அடிக்ஷன், லைக் எவ்ரிபடி ஷுட் அப்ரிஷியேட் மீ. இந்த கிளாப்புக்கு அடிக்ஷன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன். ஸோ நான் வந்து ஈவன் when I'm a ப்ராடக்ட் மேனேஜர், நான் சும்மா ஏனோ தானோ போனோம் வந்தோம் அப்படி இருக்கக்கூடாது. பத்மினி ஜானகி டிட் தட் ரியலி வெல் அப்படி தோணணும் அப்படின்னு நான் அந்த ஒரு ஃபீல்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசில். அண்ட் தென் ஓவர் டைம் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் like I can actually do work pretty well and I started attracting people like that. Obviously enala thaniya adha panna mudiyadhu. I started attracting people like that, like me, and appadi dhaan I got into entrepreneurship. Na enna pannalam appdinu ukkandu yosichittu irukumbodhu that's when I met a lot of women for my book, and I realized women health is a very big problem and not many of us are even talking about it. And நான் இதை நிறைய இடத்துலையுமே கூட சொல்லியிருக்கேன், women just don't prioritize that our health as big deal. அதுதான் ஒரு லாஸ்ட் ப்ரையாரிட்டியுமே இருக்கும். இப்போ நம்ம லுக்ஸ் வந்து நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். லைக் கொரியன் 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் கூட பண்ணிடுவோம். ஆனால் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஒரு சின்ன ஒரு வைட்டமின்ஸ் கரெக்டாக போடணுன்னா அந்த டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்க மாட்டோம். கரெக்டாக ஃபுட் எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஃபுட்டில் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ வந்துட்டு அதில் வந்து இனஃப் நியூட்ரியன்ஸ் இருந்தது அப்படி உட்காந்து கால்குலேட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஸ்கின் ஹேர் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக் போட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறது, அதுக்காக அதுதான் அந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் இருக்குது. நம்மள சம் வே கண்டிஷன் தட் வே, நாட் ஜஸ்ட் விமன், ரைட்? லைக் நீங்கள் ஒரு விமனை பார்த்தீங்கன்னா கூட it always comes like you look great, you look very beautiful. என்ன குட் ஆயிட்டு ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டாங்க, அந்த டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம அது வந்து நம்ம லெக்சிகன்லேயே கிடையாது, ரைட்? லைக் வெயிட் போட்டுட்டியே, இல்லை ஒல்லி ஆயிட்டியே, ஹேர் சூப்பராக இருக்கே, ஹேர் கட் நல்லா இருக்கே. ஸோ எவ்ரி திங் இஸ் அபவுட் யுவர் அவுட்டர் அப்பியரன்ஸ். ஸோ நீங்கள் சப்கான்ஷியஸ்லி ஓகே தட்ஸ் லைக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு மீ. என் ஸ்கின் நல்லா இருக்கணும், எனக்கு ஆக்னே இருக்கக்கூடாது, நான் இப்படி காஜல் வைக்கணும், என்னோட ஐஸ் இப்படி இருக்குது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும். ஈவன் Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்க விமனுக்கு கூட அவங்களோட லுக்ஸ், அவங்க ஸ்கின் காம்ப்ளெக்ஷன், அதுக்கு என்ன சூட் ஆகும் அவ்வளோ நல்லா தெரியும். எஸ் நீங்கள் இப்போ ஒரு மேரேஜே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் இன் அ மிடில் கிளாஸ் செட்டப் ஒரு மேக்கப்காகவோ அந்த ட்ரெஸ்க்காகவோ அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. லைக் 1 lakh 2 lakhs கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த உமன் அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளையில் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன காம்பிடன்ஸ் இருக்குது அவங்களுக்கு? இதில் யாருக்கு வந்து ஆல்ரெடி எஸ்டிடி இருக்குது, யாருக்கு ஆல்ரெடி வந்துட்டு எக் குவாலிட்டி ரொம்ப பேடாக இருக்குது, இல்லை ஸ்பெர்ம் குவாலிட்டி பேடாக இருக்குது, இல்லை என்ன, அதை பற்றி யாரும் யோசிக்க கூட ஒரு டாப்பிக்காக இருக்குது மேம். இப்போவுமே வந்து நம்ம என்னதான் ஓகே எல்லாமே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசினாலுமே அது வந்து இல்லை பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம கைனகாலஜிஸ்டே நம்ம நார்மலாகவே போய் பார்க்க மாட்டோம், அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி வேறுபாடு? என்னதான் நம்ம அடுத்த லெவல் போயிட்டு இருந்தாலுமே ஏன் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது? அது அன்ஃபார்ச்சுனேட்லி
இது ட்ரெடிஷ்னலாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறது. நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்கள அவ்வளவா நல்லா பார்த்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. வருஷம் ஒரு கைனி கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணணுங்கிறது இஸ் நாட் பார்ட் ஆஃப் அவர் ரொட்டீன். ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வருஷம் நான் இதை ஒரு வாட்டி பண்ணுவேன். இந்த கசின் கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வெக்கேஷன்ஸ் போகிறதா இருக்கட்டும். லைக் லெட்ஸ் டேக் வெக்கேஷன். ஐ திங்க் தட் இஸ் சம்திங் எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். நம்ம வசதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெக்கேஷன் எல்லாருமே போகணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற செட்டப்பில். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த் செக்கப் நிறைய கம்பெனிஸில் வந்து ஃப்ரீயாக ஃபுல் பாடி செக்கப் கொடுத்தா கூட, பிகாஸ் as part of Mind and Mom and Life, we do a lot of corporate health checkup. கம்பெனி வந்து will be ready to pay. They would have ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த உமனை வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்காங்கன்னா வரமாட்டாங்க. கம்பெனி பே பண்ணியிருந்தா வேஸ்ட் ஆனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த டெஸ்ட். நான் எதுக்கு அதை போய் எடுத்து ஒரு பிரச்சனையை அன்லாக் பண்ணி அதை பற்றி யோசிக்கணும்? எக்ஸாக்ட்லி, இதுதான் அந்த விஷயமாவே இருக்கும். பிகாஸ் போயிட்டு பிரச்சனை தான் அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், எனக்கு தானாக சரியாயிடும். இதை கண்டுபிடிச்சி என் ஃபேமிலி வந்து ஃபீல் பண்ணி என்னடா அது சென்ஸே மேக் பண்ணலையன்னு மாதிரி நம்மளுக்கு இருக்கும். கம்ப்ளீட்லி இல்லாஜிக்கல், ரைட்? லெட்ஸ் சே somebody is getting a small cyst in their ஓவரீஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் இமீடியட்டாக கண்டுபிடிச்சி ஒரு டேப்லெட்லேயே சரி பண்ணுவீங்களா? இல்லை அதை நல்லா வளர்த்து இல்லை நான் செக்கே பண்ணாமல் அதை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கட்டியாக மாற்றி ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளமில் கொண்டு போய் விடுவீங்களா? ஸோ ஈவன் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃபார் தட் மேட்டர், ரைட்? அதில் நிறைய நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜோக்காக சொல்லுவாங்க, எனக்குலாம் லாஸ்ட்டாக எப்போ பீரியட்ஸ் வந்ததுன்னே தெரியல, ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர், அது வந்து எங்கேயோ இருக்குது. லைக் ஹவ் இஸ் தட் ஈவன் ஓகே? What makes you think it's okay? வந்தாதான் நமக்கு வந்து ஓவலேஷன் டேட் ஒரு பேபி பிளான் பண்றது கூடமே கரெக்ட். See, forget about planning the baby, forget about having a family. அதெல்லாம் கூட சாய்ஸ் கேட்டகரியில விட்டுறலாம். பட் நீங்க ஹெல்தியா இருக்கணும்ல, the quality of life is important. அது ஓகே கிடையாது. கரெக்ட். ஸோ ஐ திங்க் நம்ம எந்த அளவுக்கு ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறோம், மணி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறோமோ, இல்லை அதர் என்டர்டெயின்மெண்ட் பற்றி பேசுகிறோமோ, ஐ திங்க் ஹெல்த்தை பற்றியுமே கூட ஐ திங்க் வி ஷுட் ஆல் டிஸ்கஸ். அது ஒரு டேபு டாப்பிக்காக வித் மென் ஆல்சோ. வென் மென் அட் ஹோம் ஷுட் டாக் டு விமன். ஹெச்பிவி வேக்சின்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஹெச்பிவி வேக்சின்னா என்னன்னே தெரியாது, சர்வைக்கல் கேன்சர்னால் என்னன்னே தெரியாது. ஐ திங்க் அது ஒரு ப்ரிவென்டபிள் கேன்சர். அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் us should be talking about, நீ எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கணும். பிசிஓடி உனக்கு இருக்கா, செக் பண்ணியா, திடீர்னு வெயிட் போடுற வை, லைக் அவங்கள ரிடிக்கிள் பண்ணுறதை தாண்டி, அவங்க வெயிட் போட்டிருக்காங்கன்னு ரிடிக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் நிஜமாவே ஏதாவது தைராய்டு பிசிஓடி இஷ்யூ இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் இருக்கணும். கரெக்ட். ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அதிகமாக மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் our friends should really talk about health, should talk about finance, should talk about career, building it, and then personal growth. எல்லாத்த பற்றியுமே பேசுகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். இல்லைனா it becomes very difficult. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் அக்குமுலேட் ஆன நாலேஜ் தான் இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாமே முன்னாடி நீங்கள் நார்மலாக ஒரு கார்ப்பரேட் ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் நான் ஆக்சுவலி நான் நினச்சப்ப என்னென்னா நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் இதை பார்க்குறீங்க, அதனால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணுறீங்கன்ட்டு. பட் அதுவுமே கிடையாது. ஒரு கார்ப்பரேட்லேருந்து அப்படியே பக்காவாக ஹெல்த் கேரில் வந்து ஹெல்த் டெக், அதுவுமே அது போகிறப்ப எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? என்னெல்லாம் நீங்கள் R&D ஒர்க்கில் பண்ணீங்க? சரி, ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிக்கல் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹெல்த் கேர் கம்பெனிஸ் குளோபலி ஆல்சோ மோஸ்ட்லி நாட் ஸ்டார்டட் பை அ டாக்டர். பிகாஸ் நீங்கள் டாக்டராக இருக்கிறத தாண்டியுமே கூட இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறதுக்கு, அது ஒரு சென்சிபிள் எத்திக்கல் பிஸ்னஸாக பார்க்குறதுக்குமே ஒரு சென்ஸ் தேவை. ஸோ ஐ திங்க் ஹேவிங் அ பார்ட்னர் ஹூ இஸ் அ டாக்டர் ஆல்சோ மேக்ஸ் இட் ஸோ மச் சென்ஸ், ரைட்? ஸோ எனக்கு பர்சனலாக என்னோட இக்கிகை பார்க்கும்போது ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் விமன். நான் 2015 ஐவ் பீன் ஒர்க்கிங் வித் விமன் இன் ப்ராடக்ட். லைக் நான் கார்ப்பரேட் ஜாபில் இருக்கும்போதே கூட மை ஜாப் ஹேட் a lot of access or opportunities where I can perform like an entrepreneur. It was never been like நான் 9 o'clock போகணும், இத்தனை மணிக்கு இந்த வேலை மட்டும்தான் பண்ணணும். Luckily I had amazing bosses. லைக் எனக்கு all my life 2 பாஸ் தான் இருந்திருக்காங்க, மால்கம் ஆண்டனி அண்ட் சாரதின்னு சொல்லிட்டு. both of them are like amazing people. அவங்க வந்து எப்பயுமே வந்துட்டு நீ இங்கே வேலை தான் பார்க்குற, இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. they've always put me first and they said உனக்கு என்ன பண்ணணுமோ போய் பண்ணு. And then these are like opportunities. So I've never felt like it is a normal corporate 9 to 5 job. Rather I thought, oh, with this if I can do so much, if I go out I can do so much. So it was just a journey for me. And then it of course helps you understand people.
and understand the culture, understand what works in business, how to raise funds and why funds are important, what the ROI. So many things work really gives you when you understand that from a employee perspective as well. ஓகே ஓகே. பட் நம்ம எப்போவுமே பிஸ்னஸ் பற்றி பார்த்தோன்னா, ஓகே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்ப்பா, இப்படி பண்ணுறோம் அப்போ பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஒரு மூமெண்ட்டில் இல்லை ஓகே ஐ எம் டூயிங் இட் அப்படின்ற ஒரு டிசிஷன் நம்ம மேக் பண்ணுவோம். அந்த டிசிஷன் எப்போ மேக் பண்ணீங்க? See, I think it was a very natural transition from work to the. பட் நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன், when I turned 30, I wanted to start something அப்படின்னு சொல்லிட்டு 2020 is when I turned 30 and என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நமக்காக அதுவுமே ஒரு ரீசன். அஃப்கோர்ஸ் ஐ கம் ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேர் என்னோட எஜுகேஷன் லோன் அண்ட் எவ்ரி திங் ஐ ஹேட் டு சார்ட் மை செல்ஃப். ஸோ நான் சும்மா ஒரு நாள் காலையில் எழுந்துச்சு ஓகே நான் இன்னிலேருந்து ஆண்டர்ப்ரனர் ஆகிறேன் அப்படி என்னால் டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹேட் டு டூ ஸோ மெனி திங்ஸ் தட் செட் ஸோ மெனி திங்ஸ் அட் ஹோம். For my daughter, for my husband, and though he is working, it is a very equal relationship. It's a very equal marriage. That's how we planned it so far. So adanal I had to plan few things. So once that is all done, mostly I invested on myself in 20s. நான் வந்து எடுத்து பயங்கரமாக வீடெல்லாம் வாங்கி வைக்கிறது, லோன் நிறைய போட்டு அதில் சிக்கிறத தவிர அந்த மாதிரி நான் நிறைய பண்ணலை. ஐ டிட் டூ பட் ரொம்ப கம்மியாக. பட் ஐ இன்வெஸ்டட் அ லாட் ஆன் மை செல்ஃப். லைக் ஐ ஹவ் டேக்கன் அ லாட் ஆஃப் கோர்சஸ். I work a lot on my own health, my own fitness, my own looks. எல்லாத்துலேயுமே I started investing. But அந்த investment I really think is the most important than buying an apartment, buying a car, because if you just invest a lot on your own mental health and physical health and all that, actually the ROI and also your access to do so much more in your 30s is more. So that's how I transitioned into work from entrepreneurship and my own investment and decision to become an entrepreneur as well. ஸோ இப்போ இந்த மைண்ட் அண்ட் மாம் எப்படியும் இப்போ வந்து ஒரு பக்காவான ஒரு வெர்ஷனாக இருக்குது. 2 lakh மேலே விமன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறீங்க. பிகாஸ் விமனை நம்ம கன்வின்ஸ் பண்ணதான் ரொம்ப கஷ்டமே, இது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணியிருப்பீங்களா மைண்ட் அண்ட் மாம்லாம் வரதுக்கு முன்னாடி? ஸோ அந்த ப்ரோட்டோடைப் பற்றி சொல்லுங்கள். See, I think Mind and Mom ஆப் தான் ப்ரோட்டோடைப்பே நான் நினைக்கிறேன். ஏன்னா now we have physical centers. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல, லாஸ்ட் 6 months we have our own hospitals called Life. ஸோ நாங்கள் மைண்ட் அண்ட் மாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணும்போது, ஆன்லைனில் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஃபெல்ட் லைக் ஒரு 50% தான் ஐ எம் சால்விங் த ப்ராப்ளம். Meeting somebody in person, meeting the doctor in person, and then having a conversation and making their dream come true, whatever their dream could be. Like it could be egg freezing or fertility treatment, IVF irukla, UIR irukla. But meeting the doctor and actually the procedure happening in your place and then you're doing 100%, adha gives you a lot of happiness. So in this 3 years transitioning into a hybrid model of ninga online liyum pannalam, we also have a hospital, was a biggest step. Because நீங்கள் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து இட்ஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். தேர்ட் ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் பீப்புள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யங் பீப்புளாக இருப்பாங்க, பட் அவங்க தாத்தா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அப்பா ஸ்டார்ட் பண்ண சம்திங் லைக் தட், ரைட்? அப்படி தான் இதில் போயிட்டுருக்கோம். இல்லை அவங்க பேரண்ட்ஸ் டாக்டர்ஸாக இருப்பாங்க, இவங்களும் ஒரு டாக்டராக இருப்பாங்க, இவங்க அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு கிளினிக் பிஸ்னஸ்க்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஃபார் மீ பி அ கம்ப்ளீட் அவுட்சைடர் to get into this and then start a hospital and then have patients and make my doctors treat the patient was definitely a big step from an app business to this. Because ஒரு 2 years முன்னாடி நான் அதே டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு என்னோட ஆப்பை வந்து உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறத தாண்டி இன்றைக்கி அந்த டாக்டர்ஸை நான் ஹையர் பண்ணி they do the procedures in my own premises is like definitely a testament that shows if you do your work well, I think people will trust you and then they come to you. நைஸ். ஆனால் ஆப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப்ராடர் பிக்சர் இருக்குல்ல, மேபி இது நல்லா போச்சுன்னா மேபி வில் எண்ட் அப் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் விஷயம் இருந்துச்சா? ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். சுதர்ஷன் பாபுன்னு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார்.
பாக்கெட் சர்ஷன் பாபு. ஸோ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து எங்களோட டெக் தான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. மைண்ட் அண்ட் மாம் இஸ் அ டெக் டு கிளினிக்ஸ் அண்ட் தென் இட்ஸ் ஆல்சோ அ B2C ஆப் டு டவுன்லோட். ஸோ இட்ஸ் பேசிக்கலி கனெக்டிங் த டாக்டர்ஸ் வர்சஸ் பேஷண்ட்ஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி இருந்தப்போ ஐ திங்க் இட் வாஸ் டிசம்பர் 2022ன்னு நினைக்கிறேன். அப்போது we both of us had our office in திருவான்மையூர் பீச் கிட்ட. அண்ட் தென் வி ஹேட் ஒரு ரிச்சுவல் ஆஃப் எவ்ரி டே 10:30 நாங்கள் வந்து வி கோ ஃபார் அ வாக். அண்ட் தென் அவரோட ஆஃபீஸ்க்கு அவர் போயிடுவார், என்னோட ஆஃபீஸ் நான் போயிடுவேன். ஒன்ஸ் வி கம் இன், ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபிட்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட். தட் வாஸ் டிசம்பர். ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் சொன்னேன், ஆக்சுவலி நம்ம போர்டை வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சா தென் தே யூஸ் ஆர் டெக்னாலஜி, நம்ம போர்டை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்ல. ஸோ தட் ரீச் நல்லாயிருக்கும். த அதர்ஸ் வில் see and then they will download the app and other gynecologists will see and then they will probably want our technology. நல்லா இருக்குமே தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம். அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் அ மேன் ஆஃப் பிக் ஐடியாஸ். அதாவது அது பிக் ஐடியாஸ்னால் அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் சென்ஸே இருக்காது. ஆனால் ஏதாவது சொல்லுவார், பட் நடந்துடும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அவர் என்ன சொன்னார், அவங்க போர்டே வைக்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிவிடுங்க, அப்போது யார் நம்மளை வந்து போர்டு வைக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் போத் ஆஃப் அஸ் ஆர் லாஃபிங். ஐ ஸ்டில் ரிமெம்பர் both of us are laughing because starting a hospital is not easy. அந்த டேயில் நாங்கள் யோசிச்சது. ஸோ both of us are laughing and then it's like okay fine. அதுக்கப்புறம் ஒரு கிளினிக்கில் கூட I think we had our technology in almost, we still have in a lot of hospitals, but 30+ கிளினிக்ஸில் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் கேட்போம், இங்கே வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி போர்டு வைக்கலாமா, people can see and then download the app அப்படின்னு சொல்லிட்டு. none of them really agreed because அது போர்டு வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம். ஸோ none of them really agreed. and then for us, நாங்கள் ஜூனில் when we started our own first premise and then to keep the board and then it powered by Mind and Mom was definitely a surreal moment. So sometimes you plan things to answer your questions, sometimes you plan things, sometimes you want to do, you will start and then the road appears. ஓகே, இதுதான் ஒரு நேச்சுரல் ட்ரான்சிஷன், இதுதான் நேச்சுரல் ஜேர்னி அப்படின்னு சொல்லி த ரோட் அப்பியர்ஸ் அண்ட் ஐ ரியலி பிலீவ் இன் இட். ஓகே, ஒரு கோ வித் த ஃப்ளோ மாதிரி. இட் வில் கோ வித் த ஃப்ளோ கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் கோ வித் த ஃப்ளோ. யூ பிளான் சம்திங், கிவ் யூ 100% அண்ட் கோ ஃபார் இட் அண்ட் தென் த பிகர் ரோட் ஆல்சோ ஓப்பன்ஸ் அப். இட்ஸ் நாட் லைக் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அது பாட்டு வந்துச்சுன்னா பண்ணுவேன். நாட் லைக் தட். ஐ ஷுட் ஆல்சோ see an opportunity. I should also grab the opportunity. I should also give 100% in the opportunity. Sometimes it works, sometimes it doesn't work, which is fine, but still you have to be like 100% alert every day to really even see the opportunity. ஏன்னா opportunity or luckங்கிறது என்ன, you being at the right time at the right place. கரெக்டா? For you to be in the right place at the right time, you have to be in every place and every time. How is that possible as a single person? ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது, இந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப வைல்டாக யோசிக்க ஆரம்பிக்கணும். லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் டு மை பிஸ்னஸ் பார்ட்னர் தி அதர் டே, ஹவ் அபவுட் வி ஸ்டார்ட் 150 centers inside India and then power it with our own technology, super scalable, asset light. Both of us looked at each other and then we were like, how is that possible? Right? 150 centers is something Apollo probably reached after years அந்த காலத்தில். அண்ட் இப்போது அது நிஜமாக பாசிபிளா? வேறு யார் அதை பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்? அண்ட் தென் we are a tech powered company. நம்ம tech first company. It's a tech first healthcare company. How is 150 places like really possible? அப்படி நாங்கள் நினச்சி ஒரு லாஸ்ட் இயர் நானும் பார்ட்னர் யோசிச்சிருக்கோம். பட் இப்போது we're almost signing up with 5 places. So I think if you think of a big idea and then work on it, somehow the universe will conspire to make sure it's just happening for you. தென் நிறைய உங்களோட ஸ்பீச் கேட்டப்போ என்னன்னா, யூ வெரி குட் அட் லைக் மெய் மருந்து சில பேரோட ஸ்பீச் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். நான் ஏன் இந்த கொஷின் கேட்குறேன்னா, இப்போ நான் நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் மேம். சும்மா ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள், ஒரு இரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஏதாவது ஒரு யோகா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லை, டாக்டர்ஸ் தான் வந்து நேரில் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிறைய டாக்டர்ஸே உங்களோட டெக்னாலஜி பார்த்துட்டு மேபி வி கேன் ட்ரை திஸ், இந்த மெடிடேஷனோ இந்த எக்ஸசைஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அவங்களோட ஒரு சப்போர்ட்டை நீங்கள் வாங்குனீங்க? சரி, ஐ திங்க் இப்போ டாக்டர்ஸ் ஆர் ப்ரிட்டி ஓப்பன். இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நானாக ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா, ஃபஸ்ட்டு கை தூக்குறது தான் ரொம்ப ஹார்டு. ஏதாவது ஒன்று என்ன வேணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கை தூக்குறவங்க, ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறவங்க தான் கஷ்டம். ஒன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் தென் எவ்ரிபடி எல்ஸ் ஸ்டார்ட்ஸ். அந்த மாதிரி ஐ திங்க் டாக்டர்ஸ் ஆர் டூயிங் அ பிரில்லியன்ட் ஜாப் ஆஃப் கிரியேட்டிங் கான்டென்ட் ஆல்ரெடி.
எஸ். ஆனா இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2 இயர்ஸ் பிஃபோர் நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஆமா 3 இயர்ஸ் முன்னாடி இட் wasn't very easy. Even today it's not very easy with a lot of people. Because டாக்டர்ஸ் யாரு சின்ன வயசுல ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க, ரைட்? அவங்களோட ஹோல் பர்சோனா எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்வேஸ் தே were told, you know, நீ நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு, you are like the best most of the times. And I think 60-70% also comes from a very rich family. And அவங்களுக்கு வந்து they also have a lot of stigma attached where, you know, அந்த ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ டாக்டர் யூ கிரியேட்டட் அன் இமேஜ், மேபி இன் சம் பிளேஸ் தட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஆல்சோ, வேறு நீங்கள் ஃபன்னியாக இருக்கக்கூடாது, நீங்கள் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு தாய் மேலே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அது மாதிரி டாக்டர் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஒரு ஸ்டீரியோடைப் பண்ண மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ண மாதிரி திஸ் a lot of pressure. டாக்டர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவம் அவங்களோட ஹோல் ecosystem, the way the doctors talk to each other, they bully each other like for the videos, அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கிறது நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் 3 years back. Then I convinced few doctors saying, you know what, இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க, this is an opportunity. When everybody is scared, you take an action. When everybody is taking an action, you better be scared, right? So நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நான் when I convinced some doctors, I think a lot of doctors now in the millennial generation are pretty okay, but கொஞ்சம் ஷையாக இருக்காங்க. Obviously, you know, they're not used to it. நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், நான் வந்து முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் நான் இதை பர்சீவ் பண்ணுறதுக்கும் ஒரு டாக்டர் பர்சீவ் பண்ணுறதுக்கும் there might be a difference, but some of them are like really good. அந்த 4 பேரை பார்த்துட்டு ஒரு 40 பேர் ஓகே நானும் பண்ணுறேன்னு வருவாங்க. அந்த 40 பேர் 400 ஆகும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டுவர்ட்ஸ் அ வெரி குட் ஹெல்தி திங். பட் அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, too much of tips and too much of health hacks when it is online, that is also getting a little too much, ரைட்? மக்கள் வந்து டைரெக்டாக போய் டாக்டர் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதே கிடையாது. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டே கன்வின்ஸ் ஆகிடும், இது ஒன்றும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். அண்ட் ஹூ இஸ் அ டாக்டர், ஹூ இஸ் நாட் அ டாக்டர், அந்த கன்ஃபியூஷனுமே இருக்குது. அவங்க நிஜமாவே டாக்டரா, வாட் இஸ் நிஜமான டாக்டர், தட் கன்ஃபியூஷன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ நீங்கள் கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணுறது இஸ் ஆல் கிரேட். You can watch and then get to know. But I think once you have a problem, it's always better you go to the doctor and then, you know, meet them, because it's very important. Each and every body is very, very unique, you know. நீங்களும் நானுமே ஜிம் போகிறோன்னா உங்கள் ஏஜுக்கு நீங்கள் ஜிம் போகும்போது உங்களுக்கு என்டியூரன்ஸ் வர்றதோ இல்லை, யூனோ, யூ கெட்டிங் ஃபிட்டர் or losing weight will be completely different from me. And then a 25-year-old woman trying to get pregnant is very different from a 35-year-old woman trying to get pregnant. So both of their equality எல்லாமே இருக்குது. So I think உங்களுக்கு என்ன கரெக்டுங்கிறது உங்கள் டாக்டர் மட்டும்தான் சொல்ல முடியும். திங்க் இட்ஸ் பெட்டர் யூ கோ சி த டாக்டர். அதே நேரத்தில் நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்த்துட்டு போய் டாக்டரை பார்க்காதீங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த டாக்டர் இல்லையா, அப்போ அவங்க நல்ல டாக்டர் இல்லை, அவங்க வந்து அவங்களுக்கு 5 ஸ்டார்ஸ் இல்லையா, அவங்க நல்ல டாக்டர் இல்லை அப்படின்னு ஒரு ஐடியா, ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி அந்த மாதிரியும் நம்ம டாக்டர்ஸை பார்க்க முடியாது. பிகாஸ் some people are very good at PR and marketing and all that. Some good doctors are actually not. ஸோ நீங்கள் அதுவுமே வந்து ஒரு டாக்டர் பார்க்கும்போது ஒரு கட் ஃபீலிங் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வித் தட் இட்ஸ் பெட்டர் யூ கோ. ஓகே, நீங்கள் மைண்ட் அண்ட் மம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆப்வியஸாக வந்து R&D ஒர்க் பண்ணியிருப்பீங்க, சில டாக்டர்ஸ்ட்டை வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் பல டாக்டர்ஸ் would have been against these things. நேரில் வந்து தான் அவங்க பார்க்கணும், நீங்கள் வந்து ஆப்பை நீங்கள் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருந்திருக்கு. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? சரி, ஐ திங்க் கண்டிப்பாக அது இருந்துச்சு, இன்னும் ஸ்டில் கூட இருக்குது. லாட் ஆஃப் பீப்புள் தேர் ஆல் பிஸி அண்ட் தென் தே திங்க் டெக்னாலஜி இஸ் நாட் கோன் ரியலி சால்வ் த ப்ராப்ளம். எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா ஒரு கைனகாலஜிஸ்ட், நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், ஹவு இஸ் திஸ் கோன் சால்வ்? ஐ ஹாவ் லைக் அவங்களோட ஓபி பார்த்தீங்கன்னா 100 விமன் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட உலகமே அந்த சேர் ஃபுல்லாக இருக்கிறது தான் நினச்சிட்ருக்காங்க. அந்த 100 பேஷண்ட்ஸை நான் பார்த்துட்டேன், 40 ஓபி பார்த்துட்டேன், 30 ஓபி பார்த்தா போதும், இதை தாண்டி நான் ஏன் ஆன்லைனில் வேறு பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் தென் 2-3 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆல்சோ கிரியேட் அ ஃபோமோ அண்ட் தென் they'll sit and listen. At least today if I tell them, they will listen. But there have been times where I used to sit, wait, அந்த மாதிரி டைம்ஸும் இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இட் ஜஸ்ட் டேக்ஸ் டைம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இஃப் அ டாக்டர் மேட் மீ வெயிட் தேர் பேட் ஆர் எனிதிங். அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. அவங்க வந்துட்டு இந்த டெக்னாலஜி ஸ்டோரியெல்லாம் கேட்டுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பட் சம் பீப்புள் டிட் லிசன்
some people did join us in a very early stage itself. ஸோ ஐ திங்க் 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் 2 பேர் உங்கள் கதை கேட்டாங்கன்னா கூட போதும். ஐ திங்க் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். யூ டோன்ட் ஹேவ் டு கன்வின்ஸ் 10th person வரைக்கும் கூட. இன்றைக்கி நான் போய் சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்காதவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்க தான் செய்வாங்க. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். தேர் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் மைன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. மேபி ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஆப்பாக டெவலப் பண்ணுறப்போ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? ஐ திங்க் நீங்கள் ஆப்பாக பண்ணிங்கனாலும் இல்லை எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். பட் அது வந்து கவர்மெண்டல் சைடில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கவர்மெண்டல் சைடில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கூட. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஒரு ஆள் போட்டுட்டீங்க அண்ட் ஆல் தட் இஸ் ஓகே. இனிஷியலி இதுக்கெல்லாம் தனி ஆள் போடுறதுக்கு உங்களுக்கு காசு பத்தாமல் இருக்கும். இதை பேக்கேஜஸாக விற்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அது நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு என்னென்ன விஷயங்களுக்கு பேக்கேஜஸ் மாதிரி சொல்கிறேன். ஸோ அதாவது கம்ப்ளைண்ட்ஸையும் அவங்களே பார்த்துப்பாங்க, ஜிஎஸ்டி ஃபைலிங்கும் அவங்களே பார்த்துப்பாங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. லைக் ஈவன் இஃப் யூ ஹேவ் 3-4 எம்ப்ளாயீஸ் அந்த சேலரி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பே ஸ்லிப்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், தோஸ் திங்ஸ் வில் பி டேக்கன் கேர். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறதா இல்லை எந்த மாதிரி மாடல் உங்கள் கம்பெனி மாடலுக்கு செட் ஆகும். ஸோ ஈச் ஒன் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு பார்ட்னர் வச்சுக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு சோலோ ப்ரோனராகவே இருக்க போகிறீங்களா, அதை டிபெண்ட் பண்ணியும் இந்த மாடல் வந்து சேஞ்சஸ். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூ கெட் அன் access to a lot of other investors and companies or even governmental funds for that matter, loans for that matter. ஸோ அதை பற்றி நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் உங்கள் ஃப்ரீ டைமில். அதிலெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். அதில் இருக்கிற விசிஸை ரீச் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி whatever government funds come in, right, அதில் எதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஐடியா ஸ்டேஜ்லேயோ இல்லை ப்ரீ ரெவென்யூ ஸ்டேஜ்லையோ எது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ். இனிஷியலி உங்களுக்கு நிறைய ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் சைடில் ஹெல்ப் நிறைய இருக்குது. பட் for which you should know என்ன இருக்குன்னு. Right, it's very easy to sit here and then say government is not doing anything. I think it's the easiest thing. But நிஜமாவே என்ன இருக்குது சிஸ்டமில், அதில் எது ஒர்க் ஆகலை எது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு டூ யோர் ப்ராப்பர் ரிசர்ச். ஆர் இதை பண்ணவங்க யார்கிட்டையாவது உட்காந்து இதை பற்றி பேசினா கூட யூ கெட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ். ஓகே, ஏன்னா இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இப்போ இந்த ஸ்டார்ட் அப் டெர்மினாலஜியே ரொம்ப ஒரு பாப்புலராக ஆகிடுச்சு. தென் நிறைய வந்து ஈவெண்ட்ஸுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் மேபி இந்த வெப்சைட்டோ இல்லைனா இந்த ஒரு பர்சன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? சரி, ஐ திங்க் கவர்மெண்டல் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் முதல்ல 2021 when I started, they have this fund called TANSEED-னு சொல்லிட்டு, which is like the government will give you 10 lakh rupee. I think for an early stage company, the 10 lakh rupee is like a good to start with. அதுக்கு ஏதாவது criteria இருக்கா? See, I think it's like a proper pitching. இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஃபண்ட் நான் வந்தப்போ நிறைய பேர் கேட்டாங்க, உங்கள் ஃபேமிலியில் யாராவது பாலிடிக்ஸில் இருக்காங்களான்னு. I think it has nothing to do with it. ஸ்டார்ட் அப் டிஎனுக்கும் அந்த கவர்மெண்டல் சைடுக்கும், ஐ மீன் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் சைடுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. நான் எங்கள் ஃபேமிலியில் பிஸ்னஸ்லேயே யாரும் இல்லை, பொலிட்டிக்கல் எங்கே இருக்க போகிறாங்க. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, எனக்கு யாரோ உள்ளே தெரிஞ்சாதான் அது. நிறைய நம்ம அசம்ஷன்ஸ்லேயே வாழலாம். யாருமே அங்கே போய் அப்ரோச்சே பண்ண கரெக்டு. எனக்கு வந்து யாருமே பேக்கப் இல்லை, நான் இதை பண்ண முடியாது, நம்மளே வந்து நம்மளை செல்ஃப் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அதுலேயே நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக நீங்கள் தனியாக யாருமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது இருக்கிறது, அதனோட பவரே டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர், அதனால என்னால் பண்ண முடியாது அப்படி நிறைய பேர் செல்ஃப் ரிஜெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஐ திங்க் தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாட் ஆஃப் விமன். ஸோ என்னாச்சுன்னா, ஐ திங்க் திஸ் வாஸ் 2012 அண்ட் தென் நான் பேபாலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு பாஸ் இருந்தார், மால்கம் ஆண்டனின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் ஜாயின் பண்ணி 1 monthன்னு நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது வேளச்சேரியில். அந்த லேண்டில் வந்து somebody started constructing a house. சரிங்களா? ஸோ எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மா மட்டும்தான். யாரோ தெரியாதவங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. எங்கள் அம்மா வந்து அங்கே ஏதோ she was trying to do something போல இருக்குது. ஸோ மொத்தமாக கூட்டமாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மை மதர். எவ்ரிபடி இஸ் இன் த போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா? வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. இப்போது நான் ஐம் 21 years old and I don't know anything about போலீஸ் ஸ்டேஷன். நான் பார்த்ததெல்லாம் சினிமாவில் பார்த்த போலீஸ் ஸ்டேஷன். போவே கூடாது. ஆமாம், எனக்கு தூரமாக ஏதாவது ஒரு போலீஸ் பார்த்தாலே பயமாக இருக்கும். நான் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியாக போயிட்டுருக்கேன். தேர் லைக் கால் பண்ணி, நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, உங்கள் அம்மாவையும் இங்கே தான் வச்சுருக்கோம்,
லைக் அ பஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம். இதுதான் அவர் கொடுத்த மொத்த இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் இட்ஸ் லேடி கான்ஸ்டபிள். அவங்க கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷனே இவ்வளோ தான். ஐ காட் ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் என்னையும் கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. ஐ டோன்ட் நோ வாட் த ப்ராப்ளம் இஸ், என்ன பண்ணாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மை மதர் இஸ் தேர், ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் டு கோ சேவ். ஸோ நான் என்னோடய மேனேஜர் கிட்டே போயிட்டு, என்கிட்ட இப்போ பைக்கு கார்லாம் இல்லை, நான் வந்து கிளம்புறேன், ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால், வை யூ லீவிங்? தட் வாஸ் லைக் அரௌண்ட் 11:30 இந்த மார்னிங். இப்போ தான் வந்தீங்க, வை யூ லீவிங்? சார் இது சம் ப்ராப்ளம், நான் போய் சால்வ் பண்ணணும். ஆப்வியஸ்லி நான் ஆல்ரெடி பயங்கரமாக பயந்துருக்கேன். ஹி செட் நானே ட்ராப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி என்னோட பாஸ் சொன்னார். ஸோ திஸ் வாஸ் அ கார் ஜேர்னி ஃப்ரம் பேபால் சோழிங்கநல்லூர் டு வேளச்சேரி. தட் சேஞ்ச்ட் மை லைஃப் அ லாட். ஸோ நான் வந்து ரொம்ப பயந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஹி ஆஸ்க்ட் மீ, உங்கள் வீட்டில் வந்து மென் யாருமே இல்லையா அப்படின்னு. உடனே ஐ ப்ரோக் டவுன் அண்ட் தென் ஐ செட், இல்லை எங்கள் வீட்டில் ஜென்ஸ் யாருமே கிடையாது, நானும் எங்கள் அம்மாவும் தான். தட்ஸ் வை பீப்புள் டேக் அஸ் ஃபார் கிராண்டட். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த லேண்ட் இஷ்யூஸ் ஆர் எனி திங். டு ரீட்டைன் அ ஹவுஸ் அண்ட் இது வந்து ரொம்ப கஷ்டம் வென் யூ டு நாட் ஹாவ் அ மேன் அட் ஹோம் அப்படின்னு. அதுதான் பிகாஸ் மை மதர் டோல்ட் மீ. அப்படி தான் நானும் நம்பிட்டு இருக்கேன் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். நான் அதுக்கு நாங்கள் இதை விற்றுட்டு எங்கேயாவது போயிடலாம், அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கிடலாமான்னு பார்க்குறோம் அப்படின்னு ஐ டோல் மை பாஸ். And then my boss said, oh, well, he was listening. And then after all that done, station வந்துருச்சு. ஸ்டேஷன் வாசலில் கார் நிற்குது. அண்ட் தென் ஐ ஆஸ்க் him, Malcolm, if you don't mind, நீங்கள் என் கூட வர முடியுமா, லைக் இன்சைட் கொஞ்சம் துணையாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் he said, see, நான் உள்ளே வர்றது பிரச்சனை கிடையாது, பட் நான் உள்ளே வந்தேன்னா உனக்கு பெனிஃபிட்டை விட வந்து நிறைய பிரச்சனை தான். பட் யூ செட், மால்கம், எங்கள் வீட்டில் எந்த ஆம்பளையுமே இல்லை, அதனால தான் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் தனியாக ஒரு பொண்ணாக இருக்கிறது தான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் that you do not know. You don't have any background is the biggest strength you have. You will realize it when you go inside. Go அப்படின்னு சொன்னார். சரி, இவர் உள்ளே வர்றதுக்காக ஏதோ கதை சொல்கிறாருன்னு நினச்சிட்டு நான் வந்து உள்ளே போனேன். But 1 hourல when as a single woman when I went in fact I was not this confident, or I do not have anything that I have now. Right now I have a husband who's super powerful, and I have my daughter who gives me that confidence. I have friends, amazing people. I can actually call somebody and ask for help. எல்லாமே இன்னைக்கு இருக்கு. பட் அந்த 21 வயசு பொண்ணுக்கு சத்தியமா எதுவுமே இல்லை. But I was like, okay, I am powerful. As a single woman, I'm the most powerful woman in the world. நான் போய் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்குறேன். But when I went in, the scene was completely different. You know, in India, in a place like this, when you are right, when the mistake is not in your end, everybody helps you. நீங்கள் நினச்சிக்கிறீங்க, ஐயோ எனக்கு யாரும் இல்லை, நான் யாரையும் என்ன ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு. But then when there is a problem and then you stand up for yourself, everybody will help you. The help should start within you. So actually அந்த லேண்டை நாங்கள் திருப்பி அவங்க கிட்டேருந்து வாங்கி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி we got the land back, we constructed our own house. So many things happened all by ourselves. Nobody was there to help, nothing. Not that I asked anybody for help, nothing. But I think the change should also start from you. நைஸ் ஆக்சுவலி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து செல்ஃப் டவுட்லேயே நம்ம அங்கே போகவே மாட்டோம். கரெக்ட். பட் நம்மளே இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த புஷ் பண்ணணும். லைக் இந்த நீங்கள் கிளிஃப்ல நிற்கும் போது உங்களை தள்ளி விடணும். மேபி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒரு புஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இட் வாஸ் ஸோ நைஸ். தென் யூ ஆர் டெல்லிங் அபவுட் டான் சீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியாஸ் இருக்கு? ஸோ தேர் இஸ் நோ க்ரைட்டீரியா. இஃப் யுவர் ஸ்டார்ட் அப் இஸ் குட் அண்ட் தென் இஃப் தேர் இஸ் அ பொட்டென்ஷியல் டு மேக் மனி அண்ட் தென் இஃப் தேர் இஸ் எனி ரெவென்யூ, நீங்கள் ஆஸ் யூஷுவல் போய் பிச் பண்ணுவீங்க. Like you pitch to any VCs or angels. There will be rounds, like 3-4 rounds. And if you're like good enough, then you will get selected to the last. So that's how it works. It's purely merit based, and you know the men women criteria பெருசா கிடையாது. அதே மாதிரி I think technically there's no criteria. It's just about your idea and how much it can make. Is there a potential for the business? அவ்வளவுதான். இப்போ நிறைய பேருக்கு நிறைய இண்டஸ்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி ஹெல்த் டெக்கில் ஒருத்தவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களோட ஒரு அட்வைஸாக என்ன சொல்வீங்க? So I think health tech is also a booming industry right now. After COVID, நிறைய பேருக்கு அந்த வெல்னஸ் மேலே ஒரு correct. I think wellness and anything, not just core tech also, anything around it கூட நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. I think it's a beautiful time to come. In fact, யாரோ கேட்டாங்கன்னா ஏன் நீங்கள் அதர் விமன் ஹெல்த் கம்பெனிஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணுறீங்க, தென் உங்களுக்கு அது காம்படிட்டர் ஆகாது. நிறைய நான் பார்த்துருக்கேன். பட் ஐ ரியலி திங்க் we need more people. I think
IIM's என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டார்ட் அப் வேர் both of us discuss a lot about how we can help each other. அங்கே பெங்களூர் செட்டப் எப்படி இருக்குது, சென்னை செட்டப். I actually tell everything to him. லைக் அது இவங்க அப்படின்னு சொல்லி மறைச்சு வைக்கணும். ஏன்னா வந்து ஐ ரியலி திங்க் we need 100 more companies because இங்கே டிமாண்ட் அவ்வளோ இருக்குது, இங்கே ப்ராப்ளம் அவ்வளோ இருக்குது. I cannot possibly serve everybody. We need more people. That's how we create synergy. That's how we create more opportunities. So I strongly suggest people to come into the industry, health techல. ஏன்னா இந்த ஃபின்டெக்காக இருக்கட்டும், எனி அதர் D2C பிராண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீட்டைலாக இருக்கட்டும், அதில் வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் ஹெல்த்தில் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கே ரெகுலேஷன்ஸ் அதிகம்னு நினச்சிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ரெகுலேஷன்ஸ் நிறையா, இட்ஸ் ஆல் ஃபார் குட். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்சிட்டிவிட்டியுமே அதிகமாக இருக்கு. பட் ஐ ரியலி திங்க் தட் இஸ் ஃபார் குட். That is for you to create more opportunities around that space with the proper regulation. In fact, policies and regulations are created so we do the right thing. ரைட்? எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுறது வந்து கிட்ஸ், எது கரெக்டோ அதை பண்ணுறது தான் அடல்ட்ஸ் இல்லையா? ஸோ ஐ திங்க் வி ஷுட் டூ சம்திங் விச் இஸ் ரைட் ஃபார் அவர் ஹெல்த் கேர் சிஸ்டம், அண்ட் வாட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங் ஹியர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ பீப்புள் ஷுட் திங்க் அபவுட் ஹெல்த் டெக். ஓகே. ஸோ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, யாரும் சப்போர்ட் இல்லை, நீங்களே தனிமரமாக இருந்து தான் வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ யாராவது ஒருத்தவங்க அட்வைஸ் கேட்குறாங்க, ஐயோ எனக்கு யாராவது இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா நான் இன்னுமே சீக்கிரமாக க்ரோ ஆகிருப்பேனே அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? சரி, ஐ திங்க் அட்வைஸ் வந்துட்டு நிறைய பேர் எனக்குமே சொல்லியிருக்காங்க, நிறைய நான் கேட்க மாட்டேன். ஐ திங்க் பீப்புள் ஷுடன்ட் பி லிஸ்னிங் டு அ லாட் ஆஃப் அட்வைசஸ் ஆல்சோ பர்ஸ்னலாக. ஏன்னா நம்மளோட ஹோல் ஜேர்னியில் நான் வந்த ஜேர்னி தான் என்னால் சொல்ல முடியும். தெர் மைட் பி இதை விட ஃபாஸ்ட்டாக வரத்துக்கு கூட ஒரு வழி இருக்கலாம், ஆர் இதை விட பெட்டராக பண்ணுறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். ஸோ திஸ் நோ ரைட் அண்ட் ராங் வே ஹியர். இப்படி இருந்தால் தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படி ஒரு ஃபார்முலா கிடையாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு இல்லை. சரி, ஐ வேக் அப் வெரி வெரி ஏர்லி இன் த மார்னிங், பட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த ஒன்லி ஃபார்முலா to get better in life. Of course, discipline is very important, but we've also seen people having very less discipline making it. பட் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இருக்கவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். பட் ஐ கேனாட் வவுச், ஓ இல்லை நீ வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு இதை பண்ணனா தான் கண்மணி யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல், அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஐ ரியலி டோன்ட் பிலீவ் இன் அட்வைசர்ஸ் and then telling that to younger self. But there are few things I will be visible. எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ தப்பு பண்ணுறீங்க. when I invest in a companies also, when they tell me எனக்கு விசிபிளாக தெரியும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாங்க, those things of course I point out. Sometimes people do listen. Sometimes இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்க பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் யார் பேச்சும் கேட்க மாட்டோம். we think நம்ம நினைக்கிறது தான், பிகாஸ் நம்ம மட்டும்தான் அந்த பிக் பிக்சர் பார்க்குறோம். ஸோ அது சரி தப்புன்னு சொல்ல முடியாது. So sometimes I pinpoint and sometimes I tell, and I'm also not very good in giving very sugar coated advices. So அதனால வந்து இப்போ மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இப்போ ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஸ்டோரி சொன்னீங்க மேம். 21 இயர்ஸில் பிகாஸ் ஐ குட் ரிலேட். எப்போவுமே நம்மளுக்கு அது இருக்குல்ல, அப்பா நம்ம கூட வரணும், அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஓகே, நம்ம அங்கே போய் நின்னதுனால ஓகே பத்மினிக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் வந்திருப்பீங்க. அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் இது மாதிரி ஸ்டாண்ட் அலோனா ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்தேன், ஐம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் இட், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? ஸோ ஐ திங்க் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எல்லாருமே அவங்களோட ஓன் கட்ஸில் தான் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி லோன்லி ஜேர்னி வேர் உங்களுக்கு கோஃபவுண்டர் இருந்தாலுமே சம்டைம்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அலைன்மெண்ட், டைனமிக்ஸ் எல்லாமே மாறிட்டு அஸ் பீப்புளே நம்ம சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். லைக் வி கெட் மேரிட் டு சம்படி அண்ட் 3-4 இயர்ஸில் அதுவே வந்து நிஜமாக நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இவரை தான் பிடிச்சிருந்துதான்னு நினைக்கிறேன். இந்த டைமில் people keep changing, employees keep coming and leaving, and co-founders also sometimes they stay and then their priorities change. So I think it is a very lonely journey and you are signing up for it. So you have to be persistent. நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லே அந்த மைண்ட் செட்டு தான். ஏன்னா மைண்டு மட்டும் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா தென் எவ்ரிதிங் நீங்கள் உங்களால் மைண்டை வந்து டிசிப்ளின்டாக வச்சுக்க முடியல, அது நினைக்கிற மாதிரியெல்லாம் போகுது. இன்றைக்கி காலையில் நான் வந்து எனக்கு போர் அடிக்குது, நான் வேலைக்கு போகல. இன்றைக்கி காலையில் ஐ ஃபீல் லைக் கோயிங் ஆன் அ வெக்கேஷன், நான் பேக் எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி ஐ ஃபீல் லைக் வாட்சிங் அ சீரீஸ், நான் பார்க்குறேன். இப்படி நம்ம பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியாது. யூ நீட் அ லாட் ஆஃப் கமிட்மெண்ட், persistence where sometimes it is very lonely, sometimes it's very boring, sometimes it's very challenging.
அங்கே யாரோ ஒருத்தவங்களுக்கு வேலையே கொடுக்க தயாராக இருப்பாங்க. மாதம் மாதம் அந்த சம்பளம் வந்துட்டு ஈஸியாக வரும். ஆனால் நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் இஸ் அ ஹார்ட் டெசிஷன். ஸோ ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் டெசிஷன் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். சம் டெசிஷன்ஸ் didn't go well also, but still I am fine because அதில் ஒரு லேர்னிங் இருந்துச்சு. அதில் நான் பண்ண தப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, which helped me. சொல்ல முடியுமா? நான் பண்ண தப்பான டெசிஷனா? அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேனே. ஸோ ஐ திங்க் மைண்ட் அண்ட் மாமில் வந்து we started something called shop அப்படின்னு சொல்லிட்டு, மைண்ட் அண்ட் மாம் ஷாப் அப்படின்னு சொல்லி, inside the app and then outside as well, where we wanted to become like an aggregator for motherhood products and then childhood. I think as an idea it's not such a bad idea. lot of people do it well and all that, but somewhere it didn't align with our value system of because we are a healthcare company and then எங்கள் சைடில் ஃபார்மசி போட்ட மாதிரி அது ஏதோ ஆப்பில் didn't work for us. As an idea may be brilliant, but didn't work for us, where we had to lose a lot of money and procuring those things and the whole thing. But I learned a lot, but of course we also lost a lot because of that business. But அதிலேருந்து I have a very good understanding. Okay, fine, is that something aligned with us? இது இன்னும் 2 yearsல எப்படி இருக்கும், இதில் நிஜமாவே ஒரு மார்க்கெட் இருக்கா and all that, because நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி, அதில் ஒரு சைடில் ஒரு கடையை போட்டு we are like competing with Amazon. These products are like available on Amazon as well. We are competing with Amazon. Competing with Amazon is a bigger business. அப்போனா நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேலையில் இறங்கணும். அப்போயுமே if you will be a successful person or a business, I don't know. So we were not able to focus and அது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. பட் அதுவுமே ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஓகே, நம்ம brilliant learning. It was a very beautiful learning for us. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிக்ரெட்ஸ் பற்றி சொல்கிறப்போ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து மைண்ட் அண்ட் மாம்லாம் இந்த ஒன்று கொண்டு வந்தேன், ஐ எம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் இட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, ஐ திங்க் இந்த ஃபீச்சராக இருக்கட்டும் இல்லை ஆப் ஃபீச்சரை தாண்டி there's a one thing that we got in and then I'm super proud of it சொல்கிறேன்னா. சரி, நாங்கள் வந்து எங்களோட செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் நான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் காஸ்ட் சம்வேர் அரௌண்ட் 3 lakh to 4 lakh ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி. இது இன்சூரன்ஸ் கீழே வர்றது கிடையாது. இதை கிளைம் ஆக்சுவலி இந்தியாவில் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கானே நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கதா செய்யும். இல்லை, நீங்கள் இஃப் யூ ஒர்க்கிங் மோஸ்ட்லி பீப்புள் யூஸ் இன்சூரன்ஸ், அதர் சர்ஜரிஸ் அண்ட் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் பெனிட்ரேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு 3 lakh 4 lakhங்கிறது இஸ் அ லாட் ஆஃப் மணி. let's say you want to do it in a much cheaper price. இந்த ஹாஸ்பிட்டல் ecosystemலாம் ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காது. ஸோ we got an feature in our place where you can come and see the doctor, take the injections. 60-70% of your procedure is done in our clinic. It's a smart clinic. It's a beautiful place. It will look nothing like a hospital. Then on that procedure day, right, when you have to go to the hospital, appo we hire a hospital operation theatre. ஸோ நாங்கள் இப்படி ஹையர் பண்ணுறதுனால உங்கள் காஸ்டிங் வந்து கம்ஸ் டிராஸ்டிக்கலி லோ. நீங்கள் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 4 lakhs ஆகும். நான் ஜஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் மட்டும் ஒரே ஒரு நாள் வாடகை எடுத்துன்னா 20,000 rupees ஆகும். அண்ட் தென் மை டாக்டர் வில் கோ டூ த ப்ரொசீஜர், ரைட். இது மூலியமாக நான் 4 lakhs 3 lakhs இருக்கிற எக் ஃப்ரீசிங்காக இருக்கட்டும், லேப்ரோஸ்கோப்பியாக இருக்கட்டும், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஐம் ஏபிள் டு கிவ் இட் ஃபார் லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட், லைக் 1,40,000 1,30,000 அந்த மாதிரி, which is like really really working well for a lot of people with insurance, without insurance, எதுவாக இருந்தாலும். அண்ட் தென் அவங்க எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அவங்க வந்து எதுவும் நார்மல் ஹாஸ்பிட்டலில் இல்லை, அவங்களோட கேரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. there's a person goes from my clinic to the actual hospital, be there with the patient. தனியாக இருக்க patients கூட we send caretakers, so they feel so home and everything is so home for them. So this is one thing I'm really proud of, because it makes the dream of becoming a mother possible for a lot of women at a fraction of the cost. Even egg freezing for that matter. Egg freezing only actors were doing, celebrities were doing. Now middle class women can do it for 99,000 we introduced. And a lot of women showed interest and then they started freezing their eggs. Now they have a chance to do well. I mean, choose career at this point and later they can choose motherhood if they want to. ஸோ இப்போ நம்ம ஆப் மாதிரி போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
அதை தாண்டி இப்போ ஹாஸ்பிட்டல் இந்த சேஞ்சோட எப்படி இருந்துச்சு, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு? See, I think that was a huge decision for me. எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் months of டெசிஷனில் வந்து நிஜமாக am I doing the right thing? That's not my strength. That's not what I do. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஊசி இதிலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, பிகாஸ் டெக் இஸ் அ ஈஸி பிஸ்னஸ், யூ கேன் மேக் மனி அவுட் ஆஃப் இட். Why am I doing this? Then I had a new partner called Dr. Naveen Gnanasekharan solittu. He is actually a pinhole surgeon. He works at Apollo. He's a group head at Apollo. So he told me, of course, avaroda perspectives he brought in on a physical center ku. So that strength came together, and the strength of technology plus a brick and mortar as a hybrid model makes the model even more stronger. Because with the tech நாங்கள் வந்து we are able to access it asset light, and asset light-ஆக இருக்கிறதுனால the cost is low. Because the cost is low, நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The demand is created. முன்னாடி எக் ஃப்ரீசிங் பண்ணணுன்னே விருப்பம் இல்லாதவங்க கூட இப்போ வந்துட்டு ஓகே 99,000க்கு பண்ணுறீங்கன்னா let me also do it. A demand is also created. So now I'm very happy that I took the decision, but to take the decision, that was a very difficult one. ஏன்னா அட்வான்ஸ் இவ்வளோ கொடுத்து உள்ளே போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் சரியாக போகலன்னா, எனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நான் கரெக்ட். ஸோ அதை எப்படி நம்ம நம்ம வந்து அது அசெட் லைட்டாக தான் as much as possible கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்து ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே ரொம்பவே அண்டர் யூட்டிலைஸ்ட். இன் லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இஸ் அண்டர் யூட்டிலைஸ்ட். ஸோ வி வாண்டட் டு மேக் யூஸ் ஆஃப் இட். இதை ஏற்கனவே பிரிஸ்டின் கேர் சூப்பராக பண்ணிகிட்ருக்க மாடல். அவங்க வந்து அதர் சர்ஜரிஸில் பண்ணிகிட்ருக்க மாடல், அண்ட் இட் ஒர்க்ஸ் அவுட் ரியலி வெல் இன் இந்தியா. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அது விமன் ஹெல்த் சர்ஜரிஸ்க்கு, அவங்க பெருசாக அது விமன் ஹெல்த்தில் பண்ணலை, அவங்க மேஜர் சர்ஜரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம விமன் ஹெல்த்துக்கு அந்த மாடலை எடுத்து we can customize it for women, because there's more care required for women, because mentally and physically அதில் எப்படி ஒரு மென்டல் ஹெல்த் ஆங்கிளை கொண்டு வருது, அதில் எப்படி வந்து ஒரு சப்போர்ட் ஆங்கிள் கொண்டு வருது. தென் we worked out a little bit on that, and that's how it works. ஆனால் இப்போ ஐவிஎஃப் சென்டர்ஸே ஜென்ரலாக எங்கள் அப்பாவுமே சொல்வார், அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலே இருக்காது, பட் இப்போ தெருவுக்கு தெரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு. ஸோ இதை பார்க்குறப்ப ஆக்சுவலி நிறையா பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நீங்கள் இறங்குறப்ப ஆப்வியஸாக இந்த R&D ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்துச்சு? ஐ திங்க் இட்ஸ் அ ஹைப்பர் காம்படிட்டிவ் மார்க்கெட், இல்லைன்னே சொல்ல முடியாது. எஸ்பெஷலி விமன் ஹெல்த்தில் ஐவிஎஃப் வந்து இஸ் அ ஹைப்பர் காம்படிட்டிவ் மார்க்கெட். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிமாண்டும் இருக்கும். நீங்கள் எனி ஐவிஎஃப் சென்டர் போய் பாருங்கள், காலியாக இருக்க சென்டர் ரொம்ப கம்மி. Mostly it is all super crowded. We have people நார்த் ஈஸ்ட்லேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க, ஸ்ரீலங்காலேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க, இந்தியாவில் இருக்க பேஷண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் த டிமாண்ட் இஸ் மோர் அண்ட் காம்படிஷன் இஸ் ஆல்சோ மோர். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன, அதாவது பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஸ்டைல் சூஸ் பண்ணுறாங்களோ அப்படி தான் போகிறாங்க. சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க, இப்படி தான் பண்ண முடியும். பட் வாட் வி டிட் டிஃப்ரெண்ட்லி இஸ் 3 minutesக்கு மேலே திஸ் நோ வெயிட்டிங் டைம். ஏன்னா ஃபார் அ ஒர்க்கிங் விமன் அவங்க வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அவங்க வந்தாங்கன்னா 3 minutesல அவங்க டாக்டர் பார்த்துருவாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துருவாங்க. ஷீ வில் ஹேவ் டு. ஏன்னா அந்தளவுக்கு டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்களா? அந்தளவுக்கு வி மேக் ஷுர் த டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள். அந்தளவுக்கு இட்ஸ் ஆல் பிளான்ட். இஃப் யூ டேக் அன் அப்பாயின்மெண்ட் கரெக்டாக, ஐ திங்க் ஃபார் மீ ஆஸ் அ பர்சன் இட் செல்ஃப், இஃப் யூ கமிட் டு அ டைம் அண்ட் தென் கம் டு இட், we can make sure the doctor is available. Only if you are late, then we have to find some other way. So we always tell them like 5 o'clock is appointment, make sure 5 o'clock you're there. So 5:15 you're done, and then you can leave. The other person doesn't have to. So idu madri oru ecosystem we create, and then it works out really well for us, for working women especially. We are a non-judgy space. We listen to the patients. 90% of our doctors are young, and they understand the problem. So that's the USP that we bring in along with technology. ஸோ இப்போ ஐவிஎஃப் மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எக் ஃப்ரீசிங்குமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் இப்போ சொல்ல வாட் இஸ் எக் ஃப்ரீசிங் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் போகுது. ஸோ இப்போ கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஆர் இன்ஃபர்டிலிட்டி இந்த விஷயத்தில் டீல் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? See, I think first starts with your mindset of egg freezing பண்ணுறோமா, IVF பண்ணுறோமா, என்ன பண்ணுறோம், நமக்கு நிஜமாக இது தேவையா அப்படின்னு ஒன்று இருக்குது. Let's say you need to egg freeze, and you're like probably in your late 20s, and you do not know if you're going to get married at this next 2-3 years அப்படின்னா, I think first நீங்கள் செக் பண்ண வேண்டியது AMH. ஸோ ஒரு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு லேபில் போய் நீங்கள் உங்களோட AMHை செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட பேசுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது எக்வாலிட்டி தான் இந்த AMHங்கிறது, நத்திங் பட் யுவர் எக்வாலிட்டி, ரைட்? ஸோ இஃப் யுவர் எக்வாலிட்டி இஸ் குட்,
and then you're going to get married like in 1 or 2 years, I think you don't have to freeze your eggs and stuff. அதை நீங்கள் அப்படி ஃப்ரீயாக விட்டுறது பெட்டர். But let's say your egg quality is poor, then you can at least start taking pills of meditation. Your medication can help you improve the egg quality. அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். Let's say your egg quality is good and then you have decided to freeze your eggs. So it's a process of 15 to 17 days. You take injections and then there is a day, the D-Day, where the actual procedure happens, where your eggs are retrieved and then they are like frozen and kept in a place for years, like 1 year or 2 year or whatever, you can do it. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 100% அந்த எக்கோட குவாலிட்டி சூப்பராக இருக்க போகுது, உங்களோட ஐவிஎஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்னு கிடையாது. ஸோ இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் பேசிவிட்டு தென் டேக்கிங் அ டெசிஷன் கேன் பி பெட்டர். ஸோ இதனோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா generally it goes more than $1 lakh. Like for example, Life we do it for 99K, but other places also they do a decent job. So நல்ல ட்ரஸ்டபுளான ஒரு பிளேஸில் ஓகே என்னோட எக்ஸ் வந்து will be safe அப்படிங்கிற பிளேஸில் I think you can go ahead and then freeze your eggs, and it opens up a lot of opportunities for you where you can focus on your career right now if that is what you want to do. பட் இப்போ எத்தனை பேர் வராங்க மேம்? அந்த கிராஃப் இன்னும் இன்க்ரீஸ் So ஆயிடுச்சு. I think நாங்கள் வந்து primarily we promote a lot on egg freezing, unlike other centers, because other centers அவங்க ஐவிஎஃப்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பட் வி ஃபோக்கஸ் அ லாட் ஆன் எக் ஃப்ரீசிங். பிகாஸ் எக் ஃப்ரீசிங் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் அதை ஃப்ரீஸ் பண்ணி இந்த டாயிங் மெத்தட்லேயே மேபி அதோட ஃபர்டைல் விஷயம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம நிறையா கேட்டிருக்கோம், நிறைய நெகட்டிவ்ஸும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ எப்படி அது? ஸோ ஐ திங்க் நிறைய நெகட்டிவிட்டி அபவுட் எவ்ரி திங் இருக்குது. நான் இப்போது ஹெச்பிவி வேக்சின் போட்டுக்கோங்க அப்படின்னு யார்கிட்டயே சொன்னால் உடனே அதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா, அது போட்டு யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமே, சரி காட்டுங்க யாருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா ஆன்சரே இருக்காது. So I think a lot of us believe in rumors or அப்படி கூட என்னோட கசின்க்கு இப்படி ஆச்சு, யார் இந்த கசின் யாருக்குமே தெரியாது. I think even when you do your own research and all that, you talk to the people who know what they're talking about, right? Especially doctors. அதுலேயுமே டாக்டர்ஸ்லேயுமே கூட நாட் எவ்ரி டாக்டர் வில் பி சூப்பர் இன்ஃபார்ம்ட். நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சின்ன வயசில் நினைப்போமோ அதே மாதிரி எல்லா டாக்டர்ஸும் கரெக்டு கிடையாது, ரைட்? உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. அவங்களோட தாட், அவங்களுமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன்ஸ் தான். அவங்களுமே படத்தில் காமிக்கிற மாதிரி டாக்டர்ஸ் ஆர் நாட் காட்ஸ். ஸோ யூ சூஸ் அ டாக்டர் ஹூ சூட்ஸ் யூ. உங்களோட மாடலுக்கு, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு, உங்களுக்கு லைஃப்பில் என்ன தேவைன்னு சொல்கிறதுக்கு கரெக்டான டாக்டர் சூஸ் பண்ணுறதுமே கூட இம்பார்ட்டன்ட். அவங்க எவ்வளோ வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க, நியூவர் திங்ஸை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, என்னோட டெசிஷன்ஸை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, அதெல்லாமே கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப டூ பிஸி டாக்டராக இருந்தாலும் பிரச்சனை. லைக் அவங்களுக்கு எவ்வளோ என்னை பற்றின விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஐ பேசிக்கலி சி. And I think if you're freezing your egg or IVF also, I think these are things you should think about as well. Because அந்த ஒரு நல்ல கேர் யாரால் கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு அவங்க வந்து தேர் அலைன்டு வித் மை வேல்யூஸ், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் பற்றி பேசுகிறப்பே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்வெஸ்டர்ஸ்ட்டை எப்படி பிச் பண்ணீங்க அந்த ப்ராசஸ்? ஸோ ஐ திங்க் வித் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ டாக்டர்ஸ் ஹூ நோஸ் ஹவு திஸ் பிஸ்னஸ் ஒர்க்ஸ். And banks and all sorts of loans we've taken, all that. I think after a point, once you're making that revenue, right, everybody believes you. If you can prove I can take 1,000 rupees and then make 10,000 rupees, or even if you can show a potential, I can take 1,000 rupees, make only 700 rupees, but I see a good roadmap of making 7,000, I think people are fine, right? People have whatever money you want, it's out there. All that you need is the right story, a vision, and a skill to execute it. பட் மணி இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்குது. பிகாஸ் எல்லாருக்குமே மணி வேணும், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நீட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலுமே நிறையா மணி வந்தாலும் அப்படி எப்படி பண்ணுறது, இல்லைனா நம்மள ஏதாவது தப்பாக நினச்சிட்டாலும் பிஸ்னஸே ரொம்ப ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஸ்டீரியோடைப்பிக்கலாக இருந்துச்சு. நிறைய மணி தான் அவங்க கெட்டவங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஹவு டு ஹேண்டில் மணி? ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின், ரைட்? நம்ம சின்ன வயசுலேருந்தே பணக்காரங்கன்னா கெட்டவங்க அப்படின்னு படத்துலையுமே வில்லங்கன்னா பணக்காரங்களா இருப்பாங்க. ஆமாம், பணக்காரனாக இருப்பான், ஆட்டோ டிரைவராக இருப்பார், அவர் தான் நல்லவராக இருப்பார், அவரை வந்து பணக்கார நக்மா வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் வி பின் ஆல்வேஸ் கண்டிஷன் டு சே மேக்கிங் அ லாட் ஆஃப் மணி இஸ் அ பேட் திங். இன்னும் தலைவரே சொல்லுவார், கழுத்துக்கு மேலே வந்து காசு இருந்தால் அது வந்து ஒன்று. பட் தலைவர் மேட் அ லாட் ஆஃப் மணி. ஐ லவ் தலைவர், பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, ரைட்?
See, I think money is a beautiful thing. You should never say, "ஐயோ நிறைய காசு வந்தால் கஷ்டமாயிடும்." Because with money, you can open the doors of so many places that you will not even be thinking about. So, I think you should start loving money, making good money. Because நீங்கள் இப்போ ஒரு ரொம்ப நல்லவர், நீங்கள் என்ஜிஓ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைய குழந்தைங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போய் ஒரு என்ஜிஓவில் வாலண்டியராக ஒர்க் பண்ணுறீங்க. Versus you make a lot of money and then giving a charity for 1,000 kids. Edu more powerful? Being a capitalist is the most powerful way to actually help a lot of people, right? It's not how you get into the floor and then work. Of course, for your own satisfaction, you can do those things, but making a money opens up a lot of opportunities, which is also very, very, very important. ஸோ நம்மளோட வீட்டில் சொன்ன அந்த சின்ன வயசில் நம்ம பார்த்த படத்தில் இருந்த அந்த டயலாக்ஸ் ஆஃப் மனி இஸ் பேட் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் அ லாட் ஆஃப் மனி, ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ், is actually something that we need to unlearn. ஸோ யூனியன் பட்ஜெட் வரதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ஷன்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு NDTVலாம் நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க. இப்போ யூனியன் பட்ஜெட் வந்துருச்சு, எல்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்க்கு என்ன மாதிரி வந்து ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த யூனியன் பட்ஜெட் பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். I think இந்த யூனியன் பட்ஜெட் வந்து the most important budget so far. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. வித் ஸ்டார்ட் அப்ஸ், இன்னைக்கு when you and I are talking, there are 159,000 recognized startups in India. Like that's like 160,000, no? India fulla, right? அதில் வந்துட்டு எத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, வாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து வெரி சப்ஜெக்டிவ். பட் ஒன் திங் தட் கேன் enable a startup to be successful is funds, obviously. Funds is not the only thing, but definitely funds can play a key role. So up to 10,000 crores of money வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க as a fund for these startups, which is a huge amount. அதை தாண்டி my own favorite is around 5 lakh women, SC, ST, women entrepreneurs, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க on these aspects as well. So I think இந்த இடத்துலேருந்துமே கூட நிறையா வரணும். இந்த இன் ஜென்ரல் நம்ம ஸ்கூல்லேயுமே கூட when we see SC, ST allowances or any benefits that's given, அதை பற்றின தாட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் இருக்குது. அவங்களுமே கூட நான் மேலே வந்துட்டாங்க, இன்னுமே கூட அவங்களுக்கு நிறைய எனேபிள் பண்ணணுமா அப்படின்னு நிறைய தாட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி தள்ளி வச்சுட்டு இன்னுமே ஆஸ் டேட்டா நம்ம எல்லாருமே மேலே வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். I think that's the only way to bring a very equal platform for us. So I'm going to still be very, very supportive of the funds for women, SC, ST. And I'm looking forward, like என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க, எப்படிலாம் இருக்க போகுது, இதை எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஐ திங்க் as a first step it's brilliant. Thank you for sharing, because நிறைய பேருக்கு பட்ஜெட் நம்ம நார்மலாக பண்ணியிருப்போம், ஓகே 12 lakhs மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும், அது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் அப்க்கு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மாதிரியே நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. தென் நம்ம மணி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எப்படி அதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ட்டு, உங்களுக்கு மணியோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரிஞ்சுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் மணியோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரொம்பவே சின்ன வயசுலேருந்து தெரியும். நாட் லைக் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அதனால மணியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னு. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ கம் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் வேர் மணி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், யூனோ. அதுதான் டிசைட்ஸ் ஸ்மால் அண்ட் பிக் திங்ஸ் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மணியோட இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இப்போவுமே கூட ஐ எம் வெரி கான்ஷியஸ் ஆஃப் த மணி ஐ ஸ்பெண்ட். அதுக்காக செலவே பண்ணாமல் வச்சுக்கிட்டோனாலும் இட்ஸ் ஆக்சுவலி சேவிங் த மணி. நம்ம இந்தியாவில் நிறைய மணி சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இஸ் ப்ராபப்ளி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் விட சேவ் பண்ணி இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும், வீட்டில் வச்சுக்கணும். ஐ திங்க் தட்ஸ் ஒன் வெல்த் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வெல்த், யூனோ. டைம் இஸ் அ வெல்த், ஆக்சுவல் மணி ஃபினான்ஷியலி இட்ஸ் அ வெல்த், யுவர் ஹெல்த் இஸ் வெல்த், யுவர் ஃபேமிலி, எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, எவ்ரி திங் இஸ் வெல்த். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி எனக்கு இதெல்லாம் தாண்டி அது ரொம்ப முக்கியமாக அப்படி கிடையாது. பட் எனக்கு எல்லாமே முக்கியம். நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எனக்கு முக்கியம். ஆஸ் மச் அஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ, ரைட்? ஸோ எல்லாத்துலேயுமே ஐ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், லைக் யூனோ, ஸ்பெண்டிங் டைமாக இருக்கட்டும். பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை money,
people around you, your health, your time. எனக்கு என்ன பிடிக்காதுன்னா when it comes to money, a lot of people spend time to save money. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் சச் அ பேட் ஐடியா. யூ ஷுட் பி ஸ்பெண்டிங் மணி டு சேவ் டைம். இப்போது ஐ யூஸ் டு ஹாவ் ஒரு டீம் மெம்பர் அண்ட் when I tell her நீங்கள் வந்து ஒரு நாள் 8 o'clock வர முடியுமா, காலையில் 8 மணிக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் she'll be like இல்லை என்னோடய லாண்ட்ரி எல்லாம் போட்டு துவைச்சிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். Then I was just thinking, this woman makes almost 1,00,000 rupees, and if she is saving money, ஓகே, ஃப்ரம் ஒரு வேலைக்காரங்க வைக்கிறதுலையோ இல்லை சேவ் பண்ணி அதுலேருந்து ஒரு 3,000 ரூபா சேவ் பண்ணால் they gonna be just so stagnant, right? These are things where you have to spend money to make more money. லைக் ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லைஃப் கோச் ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், எஸ் உங்களுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். தீஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூ ஹாவ் டு டூ. அதர்வைஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் ஆர் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் நெவர் கோன் இம்ப்ரூவ். நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 10 கோடி ரூபா கூட வச்சுக்கோங்க, பட் இஃப் யூ ஹாவ் நோபடி வித் யூ அண்ட் தென் யூஆர் லைக் ஆல்ரெடி இன் யுவர் ஓல்ட் ஏஜ் and somebody who doesn't even value that money is going to end up spending, right? Your kids or their partners who never put any hard work for that money. So I really live to spend. I don't believe in building legacy, building so many properties and leave it for my daughter. I really think she's skilled enough to make her own money, because that thing will also make her very lazy. You making your own thing and then being very purposeful about life and being valued in life comes only when you make your own money. Otherwise it will never come. Your parents kept a lot of money, it will never come. Then where is living? You're not even living. Like everything is set. நீங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த கேமில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்தால் தானே ஜாலியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவன் கேம் விளையாடிட்டு இருக்கான், அவன் விளையாடுறான், அவன் 1000 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டான், அப்படி சொல்லி நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது. So I really look at money that way. When I make money, I want to spend it for me. I want to save it for me. I want to multiply it for me. But what I can give is the best of best education to my daughter, best of best lifestyle that probably I did not have. So that's how I look at money. இப்போ இன்கமே பார்த்தீங்கன்னா 9 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் நம்ம இப்போ கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் ஒரே ஒரு இன்கம் இல்லைனா 2 இன்கம் அட் மோஸ்ட் இருக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மேம்? ஸோ ஐ திங்க் 9 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல எல்லாராலையும். பட் தீஸ் ஆர் சம் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் investments, right? So I think about money, for you to multiply money, you have to learn money and how it works. நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், அதில் வந்து ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். வித் ஏஐ ஐ கேன் கிரியேட் வீடியோஸ். ஐ நோ விச் ஒன் ரியலி ஒர்க்ஸ், இந்த நீஷ் நல்லா ஒர்க் ஆகும். தட் இஸ் மேக்கிங் மனி. இப்போ நான் வந்து 2020 ஏதோ ஒரு கோர்ஸ் டீச் பண்ணியிருந்தேன். From that I still keep getting money. It's not a lot of money, but let's say I made some 10 courses. I think it becomes a lot of money. அதே மாதிரி ரைட்டிங் அ புக், இதெல்லாம் வந்து என்னோட ஸ்டைலுக்கு. ஸோ உங்கள் ஸ்டைலுக்கு என்னென்ன மாதிரிலாம் யூ கேன் மேக் மனி தட் கீப்ஸ் கம்மிங் அண்ட் இட் ஜஸ்ட் கீப் க்ரோயிங், அது யூ ஹாவ் டு ஃபைண்ட். ஏன்னா இந்த பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி வர்ற மணி, அதை வச்சு தான் நான் ஏர்ன் பண்ணுவேன், அதை வச்சு இஎம்ஐ கட்டுவேன். இன் தட் கேஸ் யூ வில் பி லைக் திஸ் ஃபார் எவர் இன் லைஃப். ஸோ for you to see how the money works, you have to learn money, be with the money, love the money. So it's very important. ஓகே மேம். இப்போ அந்த மணி பற்றி பேசுகிறப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ அந்த வாட்ஸ்அப் ஆகட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், we know how it works. எப்படி நம்மளுக்கு மணி வருது, இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி ரெவன்யூ வருது we know. பட் இப்போ அந்த மைண்ட் அண்ட் மாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பில் எப்படி மணி ஜென்ரேட் ஆகுது? Yeah, I think Mind and Mom is a complete free app. We used to charge, but now it's completely free. But those are people who come to our clinics and take our services. So instead of we running a lot of ads and telling patients இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மாடல் இல்லாமல், ஐ திங்க் ஆப் கிவ்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் பேஷண்ட் இன்ஃப்ளோ ஃபார் அவர் சென்டர்ஸ், வேறு அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஆன்லைனில் எடுத்துகிட்டு தென் தே கம். ஸோ தட்ஸ் ஹவு வி pull in patients. We can initially give them that trust and then they will come. So tech as in separata, it wouldn't make money. Okay. But இதனா ஜெனரல் கிரைட்டீரியா தான். இப்போ ஆப்பாக நான் டெவலப் பண்ணாக்கா பெருசாக அதில் மணி மேக் பண்ண. I think digital product making money is quite difficult in India. I'm sure கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க, like there are people who do it, but நாங்கள் பண்ண முடியல. நாங்கள் when we built it and then gave it as a
tech service, we will have some 10,000 users, daily active users, and 4 பேர் தான் paid users இருப்பாங்க. So it's very difficult for us. It was very difficult. Then we let it free, and then we started making money in different ways. Not by advertising inside the app, that's one way. But we thought, how do we, penetrate this whole market and then make them come to our clinics? So the tech that is there, or any meditation, yoga, all the advices, recipes, ellame free. Like anybody can access it. But only when they go for a service of meeting a doctor, that's when they pay. இப்போ சப்போஸ் இப்போ ஆப் டெவலப் பண்ணணும்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஓகே பண்ணுங்க, இல்லைனா வேறு சர்வீஸ் மாதிரி நீங்கள் போகலான்னு சொல்லி. ஐ திங்க் ஆப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது அது ரெலவெண்ட்டாக இருந்தால் பண்ணணும். ஐ திங்க் ஆப் டெவலப்மெண்ட் இஸ் நாட் பிஸ்னஸ், ரைட்? ஒரு ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா that's நாட் பிஸ்னஸ். சம்திங் தட் மேக்ஸ் மணி ஃபார் யூ தான் பிஸ்னஸ். ஸோ அதுக்கு அந்த ஆப் வந்து வில் மேக் இட் do it 10x faster, 5x faster, then the app makes sense. So உடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு உடனே ஒரு ஆப்பை போயிட்டு டெவலப் பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் இஸ் அ வயபிள் மாடல் ஆஃப் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT வச்சு பண்ணுங்கள், அதுலேருந்து அதை ஃபஸ்ட்டு பைசா பண்ணுதான்னு பாருங்கள். தென் கோ ஃபார் டெக்னாலஜி, தென் கோ ஃபார் அன் ஆப் as a technology, then scale it, then the growth comes. So that should be your journey. இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மேம், ஆனால் குறிப்பிட்டு சில பேர் மட்டும் தான் எங்களுக்கு வந்து தெரியுது. அட்லீஸ்ட் இப்போ உங்களை வந்து பேர் தெரியலனாலுமே உங்களை நான் பார்த்துருக்கேன், இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இது மாதிரி நீங்கள் ஸ்பீச் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறவளுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அது ஆக்சுவலி பர்சனல் பிராண்டிங் பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறப்போ பர்சனல் பிராண்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி பண்ணுறது? ஐ திங்க் பர்சனல் பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், and that's what I think. ஏன்னா when I started Mind and Mom, nobody knew me, but LinkedIn I had some, at that point in time, some 20,000-30,000 followers. That gave me 100 users, like initial 100 users. Okay, I've been following this woman for some time. Edho pandranga, let me just give a shot. So I think it's good for the business. I think it brings that energy to your business. But அது மட்டுமே உங்கள் பிஸ்னஸை பெருசாக்குமா? கிடையாது. உங்ககிட்ட பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் instead of going to an influencer, paying and then asking them to do it, it's more authentic. But of course எனக்குமே கூட நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது. லைக் ரொம்ப ரெகுலராக வீடியோஸ் போடணும், நிறைய கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு. பட் வித் time and energy so much that I have, அந்தளவுக்கு பண்ண முடியல. But I do it as much as I can, and some people do it very religiously and it works for them as well, so there's nothing wrong. இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்குன்னா ஓகே, அப்போ நம்ம நம்பி வாங்கலான்னு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அந்த விஷயத்தில் நீங்கள் போகிறப்ப யூ ஹேவ் டு லுக் ஃபிட். ஓகே, இவங்களே இப்படி இருக்காங்க, ஸோ இவங்ககிட்ட போனால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபிட்டாக இல்லைனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுறீங்களா? See, I think fitness வந்துட்டு, or even looks for that matter, how you look, how you present is very important. நீங்கள் ஆண்டர்ப்ரனர் இல்லையோ, ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து சூப்பர் ஒபிசிட்டியில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நான் அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட it also shows somebody's discipline. Fit people are disciplined people, right? They get opportunities. உங்ககிட்ட நான் ஒரு வேலை கொடுத்தேன்னா அது நீங்கள் பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்கிறதுக்கு ஒரு நான் எப்படி உங்களை பார்த்த உடனே யோசிக்கிறது. நீங்கள் பண்ணாத ஆளாக கூட இருக்கலாம், ஓகே, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணாத ஆளாக கூட இருக்கலாம். பட் ஃபார் மீ டு ட்ரஸ்ட் யூ, அது ஒரு சப்கான்ஷியஸ் தாட் ப்ராசஸ். ஓகே, ஃபிட் பீப்புள் ஆர் யூஸ்வலி டிசிப்ளின்டு பீப்புள். ஸோ அது ஒன்று மற்றவங்க பர்சீவ் பண்ணுறது. அதை தாண்டி கூட ஐ திங்க் பீயிங் ஃபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் செல்ஃப். மற்றவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இட் இஸ் குட் ஃபார் யூ டு மெயின்டைன் யுவர் ஓன் ஹெல்த். அண்ட் நான் முன்னாடிலாம், நாட் நவ், பட் முன்னாடிலாம் வந்து ஒரு டாக்டர் ரொம்ப ஒபீஸாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போகவே மாட்டேன். ஏன்னா நான் நினப்பேன், இவங்களே ஒன்றும் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கிற மாதிரி தெரியல, இவங்க என்ன எனக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் ஒரு ஃபிட்னஸ் கோச் கிட்ட நீங்கள் போவீங்களா, who is not fit? So I really think you being right and eating healthy and all that, then you get that right to say. இப்போ என்னோட பொண்ணு இருக்கா இல்லையா, என்னோட டாட்டர் இருக்கா, அவகிட்டே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நானே பண்ணாத விஷயம்னா she wouldn't do it. She's just 10 years old, and then 4 years back she got into obesity. Like she started gaining a lot of weight. If me and my husband eating all the time and then having a very unhealthy lifestyle and then telling her நீ அதெல்லாம் பண்ணாத அப்படின்னா அவங்க லிசன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. Then she got into badminton, then she got into this thing, and then she started getting fit. இது காந்தி சொல்ற மாதிரி தான், ஸ்வீட் சாப்பிடாதனா ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடாம இருந்தா தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். கரெக்ட். ஸோ அதனால for me to have any rights
to tell you, Padmini, you know what, eat healthy and be fit. First நான் அதான் இருக்கணும். அதான் step number 1. ரெண்டாவது of course about the discipline. மூணாவது of course about my own health and the future that I own. So these are the reasons why I think fitness is important. I keep telling everybody to be fit and focus a little bit. I think walking is also fine. Not like you have to hit the gym and all that. Walking is also fine, like half an hour, 40 minutes of cardio will keep people to an extent healthy at least. உங்கள் ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அதில் இந்த பர்சன் நான் மீட் பண்ண இஸ் வெரி இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. நான் அவரை ஒரு மென்டராக எடுத்துகிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். தென் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன். அவரா இல்லை அவங்க அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? ஐ திங்க் ஃபிசிக்கலாக ஒருத்தர் பார்த்து நேரில் பார்த்ததுன்னு இல்லை. பட் சிங்கப்பூரோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், லீ குவாங் யூன்னு சொல்லிட்டு. அவரை பற்றி நீங்கள் நிறையா படிக்கலாம். நிறையா ஃபார் சம் ரீசன் எனக்கு தெரியல, அவரை பற்றி நிறைய பேர் பேசி நான் பார்த்தது கிடையாது. பட் அவரோட ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா சூப்பர் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். வென் ஹீ கேம் இன் டு பாலிட்டிக்ஸ், ரைட், சிங்கப்பூர் வாஸ் நத்திங். சிங்கப்பூருக்கு வந்து ஒரு நேச்சுரல் வெல்த் எதுவுமே கிடையாது, நேச்சுரலாக எதுவுமே கிடையாது அவங்களுக்கு, ஃபுல் டெட்ஸ். மலேசியா வாஸ் ஆல்சோ நாட் ரெடி டு டேக் தெம், பிரிட்டிஷ் வாஸ் ஆல்சோ லீவிங், ஸோ மெனி திங்ஸ். அந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பட் அஸ் அ சிங்கிள் மேன், வாட் ஹீ டிட் டு சிங்கப்பூர் is something every leader should learn about. He's a very assertive leader. I like his leadership style, where நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக, நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப பாசமாக சொல்லி ஒரு விஷயத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த சுகர் கோட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் டு யூ அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு மீ ஆஸ் வெல், ரைட்? பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா இட் ஷுட் இம்ப்ரூவ் யூ இன் சம் வேஸ், ரைட்? ஸோ ஹிஸ் வே, இந்த டாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு திஸ் இஸ் த லீடர்ஷிப் ஸ்டைல் தட் ஐ ஹாவ் டு ஃபாலோ அப்படின்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஐ திங்க் அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேர் ஆல் ஹிஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங்னோ அதுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பார் அவர். அவரோட அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் கூட ஒரு பெரிய ஸ்டோரி. லைக் அவரோட ஒர்க் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அது அங்கே வந்து ஒரு காலிங் பெல் அடிப்பார். அந்த ஆள் வந்துட்டு திறக்க மாட்டான், ஏன்னா காலிங் பெல் ஒர்க் பண்ணியிருக்காது. தென் ஹி வில் நாக், தென் ஹி வில் ஓப்பன் அண்ட் தென் லைக் வாங்க யூஎஸ்யா. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த பட்டன் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதே வந்து ஒரு பர்பஸ்க்கு தான். அதை அடித்தா நீ கதவை திறக்கணுங்கிற ஒரு பர்பஸ்க்கு தான். அது அங்கே வேலையே செய்யாமல் அது இருக்குன்னா you better fix it or I will fix you, right? I'll fix somebody else for this. இது வந்து பார்க்க ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், இதுக்கே அவர் இவ்வளோ கோவப்படுறாருன்னு தெரியும். பட் அது வெரி இம்பார்ட்டண்ட் for you to get people into that discipline of knowing what is right. It's not like எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கணும், என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும், அப்படி கிடையாது. People doing right things, அதுக்கு நீங்கள் ஒரு லீடராக இருக்கணும். நான் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆன் டைம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் ஆன் டைம் வரணும், and then ask the people to be on time. Then everything just starts from there, right? So his leadership style is that நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. I think everyone should read about it. Like அவங்க இருக்கிற சிங்கப்பூர் மக்கள் வந்து அப்போது அவங்களே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், அவங்களுக்கே பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லை, நாங்கள் என்ன வேலை பண்ண போகிறோன்னு இருந்த டைமில் அவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருப்பாரு அவர். நீங்கள்லாம் ஒரு நல்ல வீட்டில் இருங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு லாஜிக்கே புரியாது, நம்மளே ஆஸ் அ கண்ட்ரி வி ஆர் ஸ்ட்ரகிளிங், ஏன் இவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுக்குறோம்? நீ ஒரு நல்ல வீட்டில் இருக்கேன்னா நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பேன், இந்த வீட்டிலேருந்து வரேன்னு நல்ல உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீ இந்த வீட்டிலேருந்து வரேன்னா இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினப்பேன். ஸோ தென் எவ்ரி திங் இஸ் அ செயின். எனக்கு நீ நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது உன்னை வந்து ஒருத்தர் நல்ல மரியாதையாக நடத்துவான். மரியாதையாக நடத்தினான்னா உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இட்ஸ் ஆல் அ ஸ்கில். இட்ஸ் ஆல் அ சைக்கிள். எங்கன்னா கேட்ட மாதிரி இருக்கு மேம். இந்த பிஸ்னஸ் கிளாஸில் ஃபஸ்ட் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் அடுத்த வாட்டி எக்கனாமிக் கிளாஸ் நம்ம இருக்கிறப்போ ஓகே நம்ம அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே போக பிடிக்காது. அதே மாதிரி அப்பப்போ ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும். நாட் பிகாஸ் இட்ஸ் அ திங் ஆர் எனி திங், பட் தென் த பீப்புள் யூ அப்சர்வ், the kind of ecosystem, then your mind automatically tells you, okay, this is what you like, maybe you should become that person, right? So I think he is a brilliant mentor, very very virtually. He is no more, he passed away 2012-13 time lay. But I think what he had done to Singapore, every leader should learn for their own organizations and all that. இப்போ ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ மேஜிக் 20 தமிழ் இட்ஸ் ஆக்சுவலி அன் ஆடியோ புக் ஆப். ஸோ பிஸ்னஸ் பற்றியோ இல்லைனா உங்கள் செல்ஃப் க்ரோத் பற்றியோ இது மாதிரி புக்ஸ் எதாவது படிச்சிருக்கீங்களா? ஸோ ஐ ஆம் அன் ஆவிட் ரீடர். மேஜிக் 20 நான் அப்படி தான் ஐ காட் இன்ட்ரடியூஸ் இன்டு. ஸோ ஐ ஆம் அன் ஆத்தர் அண்ட் அன் ஆவிட் ரீடர் ஆஸ் வெல். ஸோ நிறைய புக்ஸ் பிஸ்னஸ் பற்றி படித்து ஹேட் சேஞ்ச்டு மை லைஃப். அண்ட் தென் ஸ்டில் நான் ஃபிக்ஷன் இஸ் மை favorite genre.
அண்ட் ஏதோ ஒரு புக்கு வந்து உங்களை மாற்றிருக்கா அப்படின்னா பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது நான் எவ்ரி இயர் எடுத்து படிப்பேன். ஏன்னா எவ்ரி திங் இஸ் அரவுண்ட் தட் அப்படின்னு நான் யோசிப்பேன். பிகாஸ் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் வாட் யூ திங்க், வாட் யூ பர்சீவ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஒன் புக். And the book keeps changing. Every now and then, Autobiography of a Yogi is one of my favorite book, though it is nothing to do with business, but still a very, very favorite book. And நிறைய self-help book படிப்பேன். By now, sometimes எனக்கு வந்து self-help books நிறைய வந்துட்டு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே கூட there are some learnings new that I keep reading about. ஓகே, இப்போ நிறைய லேர்னிங்ஸ்னு சொன்னீங்க மேம். 1 or 2 நான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல வேலை அந்த புக் நான் படித்து நான் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? ஸோ ஐ திங்க் there's a book called Neutral Thinking அப்படின்னு சொல்லிட்டு, where I was so able to relate to that story. So there was a boy who never did well in his education, ஸ்கூல்ஸில். ஓகேங்களா? அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ வந்து SAT எக்ஸாம்ஸ் எழுது அப்படின்னு சொல்லிட்டு. He obviously was like, நான் ஒழுங்காகவே படிக்க மாட்டேன், நான் இந்த SAT எக்ஸாம்ஸ்லாம் எழுதினா தான் ஃபெயில் ஆகிடுவேன். இல்லை சும்மா you just give a shot அப்படின்னு. Then what will happen? He will give a shot on SAT exams and he will score 9.5 or something. He will score. And from that day, நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காலேஜ் போய் பர்சீவ் பண்ணியிருப்பார். நல்ல ஒரு 2 years கழிச்சு he would have become like a gold medalist and doing really well in life. That is when they will realize his SAT exam results were wrong. அந்த இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. He actually did not do that 9.5. But his mind told him, இவ்வளோதான் நீ படிச்சு 9.5 எடுத்தால் இன்னும் நீ பண்ணால் எப்படி வரும்? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் we look at our lives. நம்ம நிறைய லேர்னிங்ஸ் நம்மளை பற்றியே இருக்குது, மற்றவங்க சொன்னதெல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கோம். மேபி அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி உன்னால் பண்ண முடியும்னு சொன்னால், மேபி யூ வில் பி ஏபிள் டு டூ இட். So that book and that particular story definitely changed my perspective in a recent times. இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் ஐ கீப் ரீடிங். அதனால சம்திங் வந்துகிட்டே இருக்கும். இன்னொருத்தவங்க ஒரு பிகே சிவானின்னு நினைக்கிறேன், பவர் ஆஃப் அ தாட்னு ஒரு புக் படிச்சிருந்தேன். அது கேவ் மீ அ லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ எவ்ரி வீக் ஐ ரீட் அ புக். ஸோ எவ்ரி வீக் ஐ கெட் சம் ஆஃப் தி அதர் இன்சைட்ஸ். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் கீப்ஸ் யுவர் லைஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நைஸ். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஸ்டோரியுமே சப்கான்ஷியஸாக அந்த ஒரு விஷயம் தான். நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்போம், பட் ஓகே இது வந்துருச்சா, நம்மளுக்கும் அந்த பவர் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஒர்க் ஆன் தட். அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் மேம். பத்மினி யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியும், தென் ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸோ ஸ்கீம்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச் கண்மணி ஃபார் டூயிங் திஸ்.